யோவான் 16:20 சொன்ன பிரகாரமாக உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். இப்போ நீங்கள் இந்த நாட்களில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து துக்கப்பட்டுருக்கீங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களோட இடைப்படுகிற காரியம் அந்த துக்கம் சந்தோஷமாக மாறும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அநேக காரியங்களை குறித்த துக்கங்கள் சந்தோஷமாக மாறுச்சு. பேதுருடைய துக்கமாக இருக்கட்டும், ஆபிரகாமுடைய துக்கம், ரூத்துடைய துக்கம், மார்த்தாள் மரியாளுடைய துக்கம், அண்ணாளுடைய துக்கம், என் காணாவூர் கல்யாணத்தில் நடந்த துக்கமான நிகழ்வுகள், இந்த காரியங்கள் எல்லாமே சந்தோஷமான மகிழ்ச்சியான காரியமாக மாறிச்சு. பெரும்பாடுள்ள ஸ்ரீ குணமாகற்றது இருக்கட்டும், நூற்றுக்கு அதிபதி இந்த வேலைக்காரன் குணமாகறதா இருக்கட்டும், கண்டறியாதவங்க, குஷ்டரோகிகள், இவங்க எல்லாருமே அவங்களுடைய துக்கத்தை கர்த்தரிடத்துல சொன்னாங்க. கர்த்தர் திரும்ப என்ன சொன்னாரோ அதை அப்படியே கேட்டு கீழ்ப்பிடித்தாங்க. பேதுரு உன்னுடைய வலையை ஆழத்தில் எடுத்துக்கொண்டு போடுன்னு சொல்லுவார், போட்டார். நூற்றுக்கு அதிபதி சொல்லுவார், உன்னுடைய விசுவாசத்தின்படி அவன் குணமாவான். இப்படி காணாவூர் கல்யாணத்தை சொல்லுவார், அந்த பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்புங்க, அதை பந்தியில் கொண்டு போய் பருமாறுங்க. அவங்க அப்படியே செஞ்சாங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இருக்கிற துக்கம் நம்ம கர்த்தர்கிட்ட சொல்லணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அவர் சொல்கிறத பிரகாரமாக நம்ம அப்படியே கீழ்ப்படியணும், அப்படியே செய்யணும். நம்ம காரியத்தை அவர்கிட்ட சொல்கிறது மாத்திரம் இல்லாமல் அவர் சொல்கிறத நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கீழ்ப்படிவோமானால் நம்மளுடைய துக்கமும் சந்தோஷமாக மாறும். அவர்கிட்ட சொல்லுங்கள், அவர் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க, மாறும். ஆமென்.